ஜூலை 2, 1937 ஒரு பொண்ணோட குரல் ரொம்ப பேனிக்காக, ரொம்ப நர்வஸில் ரேடியோவில் கேட்டிருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னா, எங்கள் பிளேனில் எண்ணெய் ரொம்ப குறைவாக இருக்குன்னு. அதுதான் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கடைசியாக கேட்ட வார்த்தை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு காணா போயிட்டா. இவங்க தான் எமிலியா இயர்ஹார்ட். இவங்க ஒரு சாதாரண பொண்ணே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பைலட். ஒரு பொண்ணு வித் பியூட்டி அண்ட் பிரெயின்ஸ். அது மட்டும் இல்லை, அட்லாண்டிக் ஓஷனை முழுசாக சுற்றி வந்த பொண்ணு இவங்க தான். அதுவும் சோலோவாக ஃப்ளை பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 1937 இவங்க புதுசாக ஒரு விஷயத்த அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணாதது ஒன்று, அதாவது உலகம் சுற்றி பறந்து வரணும்னு. ஸோ எமிலியாவும் அண்ட் இவங்க கூட அவங்க நேவிகேட்டர் ஃப்ரெட் நூனன், இவங்க 2 பேரும் பப்புவா நியூ கினிலேருந்து ஹாலண்ட் ஐலண்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹாலண்ட் ஐலண்ட் பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு குட்டி தீவு. இந்த தீவு பார்க்குறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அங்கே பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அவங்க பிளேனில் உள்ள ஃபியூல் குறைஞ்சிக்கிட்டு வருதே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப வீக்காக அண்ட் ப்ரோக்கன் மெசேஜஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் எமிலியா இயர்ஹார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we must be on you but cannot see you. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த ஹாலண்ட் ஐலண்ட் கிட்ட இருக்காங்கன்னு, ஆனால் அவங்களால விஷுவலாக பார்க்க முடியலன்னு. ஏன்னா அவங்க சீக்கிரமாக அந்த தீவில் இப்போ லேண்ட் ஆகலைன்னா அவங்க பிளேனில் ஃபுல்லாக ஃபியூல் முடிஞ்சு அந்த பிளேன் கிராஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் கேஸ் இஸ் ரன்னிங் லோன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, முடிஞ்சுக்கிட்டு வருதுன்னு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஒரு மெசேஜும் இல்லை. அதுக்கப்புறம் எமிலியா இயர்ஹார்ட் கிட்டேருந்து எல்லா கம்யூனிகேஷனும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க அந்த பசிபிக்லேயே அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரு லார்ஜஸ்ட் ஏரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ரீசர்ச்சும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான காசு செலவு பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான கப்பல், நூற்றுக்கணக்கான பிளேன். ஆனால் அவங்களோட பாடிஸ், அவங்களோட லக்கேஜ், அவங்களோட பிளேன் முதற்கொண்டு எங்கே இருக்குன்னே யாருக்குமே தெரியல, கண்டும் பிடிக்க முடியல. இப்போ தியோரிக்கு வருவோம். முக்கால்வாசி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த பிளேனில் ஃபியூல் முடிச்சிட்டோன்னே அந்த பிளேன் பசிபிக் ஓஷன்லேயே கிராஷ் ஆயிடுச்சின்னு. ஏன்னா இந்த பசிபிக் ஓஷன் வந்துட்டு ரொம்ப டீப்பானது. ஸோ கண்டிப்பாக மூழ்கினா கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எமிலியோட பிளேன் ஒரு ரிமோட் ஐலண்ட் நிக்குமாரோன்னு ஒரு ஐலண்டில் மாட்டிக்கிச்சின்னு. ஏன்னா அந்த ஐலண்டில் எலும்புகள், டூல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்குமா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஃபைனல் ப்ரூஃபுமே இல்லை. இன்னொரு தியோரி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஜப்பனீஸ் ஃபோர்ஸஸால் கேப்சர்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஸ்பைன்னு நினச்சிக்கிட்டு இவங்களை வந்துட்டு இம்ப்ரிசன் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இல்லை. இவங்க காணா போனதுக்கப்புறம் சில பேருக்கு ரேடியோ சிக்னல்ஸில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் கேட்டிருக்கு. அதாவது ஒரு பொண்ணு உதவி கேட்குற மாதிரி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு அழுந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சைலன்ஸ். இவங்க காணா போனதை வந்துட்டு, ஏன்னா இவங்க யாருக்கும் தெரியாமல் காணா போகலையே, இவங்க காணா போனது ஒரு உலகத்துக்கே தெரியும். நிறைய விட்னஸஸ் இருக்காங்க, இவங்க காணா போனதுக்கான டெக்னாலஜி இருக்குது. ஆனால் ஸ்டில் இவங்க கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரியும், இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது உண்மை. அப்போ இந்த கேஸ் கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். ஆனால் இவங்க எப்போவுமே எல்லார் மனசுலேயும் இருப்பாங்க, முக்கியமாக பெண்களோட. ஏன்னா அப்போவே 1937 ஒரு சோலோ பெண்ணாக ஒரு பைலட்டாக இருந்திருக்காங்க, அதுவும் வேர்ல்டு ஃபேமஸாக. ஸோ இது கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களோட தகுதியையும் தட்டி எழுப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இவங்களுக்கு என்ன ஆயிருக்கோன்னு நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டேக் கேர், பை பாய்.